அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரண்டாம் விக்டர் இமானுவேல் தேசிய நினைவு சின்னத்தை பற்றி பார்க்கலாம். இந்த நினைவு சின்னம் இத்தாலியில் உள்ள ரோம் நகரத்தில் உள்ளது. இந்த நினைவு சின்னம் 1885 1935 வரைக்கும் கட்டினாங்க. இந்த நினைவு சின்னத்தை ஏன் கட்டினாங்கன்னா, ரோமாபுரி அரசு 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்ன சின்ன சின்ன நாடாக பிரிந்து விட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சுனாங்க, 18ஆம் நூற்றாண்டில் ராஜா 2ஆம் விக்டர் இமானுவேல் சிதறி கிடந்த நாடுகளை பூரா ஒன்று சேர்த்தாருங்க. இத்தாலி கவர்மெண்ட்டு ரோம் நகரத்தில் 2ஆம் விக்டர் இமானுவேல் அவர்களின் நினைவு சின்னமாக இத்தாலி கவர்மெண்ட்டு இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பலின் ஏசே. இந்த வீடியோவில் நம்ம 2ஆம் விக்டர் இமானுவேல் அவர்களுடைய நினைவு சின்னத்தை நம்ம பார்க்கலாம். இதில் பார்க்கும்போது நம்ம ஏறி பார்த்தோம்னா ஃபுல்லாக ஏறும்போது ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் எவ்வளோ உயரத்தில் நம்ம ஏறுறோன்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ஏறின பிறகு இப்போ மேலே ஏறி பார்த்தா ஃபுல்லாக அந்த ரோமாபுரி அந்த நாட்டையே பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த நினைவு சின்னம் ரோம் நகரத்தின் மையப்பகுதியில் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த ரோம் நகரத்தில் உள்ள ஃபுல்லாக வரலாற்று சிறப்பு மிக்க ஃபுல் இடத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க. அமுதா, இந்த பில்டிங்க்கு இன்னொரு பேரும் இருக்குது, ரோம்ஸ் வெட்டிங் கேக்கு, திருமண கேக்குன்னு பேர். ஏன்னா இந்த பில்டிங் லேயர் பை லேயராக ஸ்டெப்பாக கட்டி அது கலரும் பார்க்குறதுக்கு ஒரு வெட்டிங் கேக்கு மாதிரியே இருக்கும். அதனால தான் அதுக்கு இந்த நிக் நேம். இது அப்போ அவங்க இந்த சண்டையில் நடந்தது இதெல்லாம் வச்சுருக்காங்க. ரெண்டு ஆர்மி நிற்கிறாங்க, கன் வச்சுருக்காங்க. நிற்கிறானே ரெண்டு பேர் நிற்கிறாங்கப்பா. ஏன்பா அந்த இதுக்கு பாதுகாப்பாகவும் ஞாபகத்தாங்க. ஆமாம், படிக்கட்டில் உட்காருக்குறாங்க. Che lascia la carrozzina qua? No, it's not ours. Not ours. Signora, no. Ready? Let's move to Sana. முன்னாடி தானே பார்த்து உட்காந்துருப்பாரு. இது இன்னும் மேலே பார்த்தா சூப்பராக இருக்கும். அதுதான் மேலே போகிறது. என்ன படி இது யார் கட்டி விட்டாங்க இப்படி? நான் சொன்னேன்ல, அது எமானுவேல் அவன் இதை யுனைடெட் இட்டாலி பண்ணதுக்காக அவர் ஞாபகமாக பண்ணது, அவர் ஞாபகமாக கட்டினதுடா. டவர் உச்சி பாரு, அந்த மேல இருக்கு பாரு, அங்க குதிரை இருக்கு பாரு, அந்த குதிரை அங்க அவ்வளவு தூரம் அந்த குதிரை விங்கு ராணி பறக்கிற மாதிரி இருக்கு பாரு, அதுக்கு போறோம். அங்க நிறைய இது மாதிரி ஏறி இருக்கோம் நம்ம. திரும்ப காற்று அடிச்சு தள்ளிடும் போல இருக்கு, அப்படி இருக்கு. வா நடக்கலாம், வா. இங்க பாரு, மேலே பாரு, ஆட்டு பாருமா, மேலே பாரு. சரி வா, மேலே பாரு. சரி வா. பெரிய வாழ்மை, பெரிய ஹாலுமா இது. ஹால் பார், பெரிய ஹாலு தெரியுது உனக்கு?
இதுதான் லிஃப்ட்டு, இதுதான் லிஃப்ட். என்ன போட்டோ எடுக்கணும் நான் சொல்லுவேன். கட்டாச்சு எவ்வளோ வயசில் இருக்கான்னு தெரியும். தெரியும் எனக்கு மேலே இது எவ்வளோ பெருசு இருக்குது. அதான் பார்க்க அந்த அளவுக்கு ஒரு காற்று இறங்கி வச்சுருக்காங்க. இன்னும் வரணும் அதான் தள்ளி தள்ளிக்க நில்லு, நடந்து வா. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து பார்க்கணும். வா வா நடந்து வா. ஆமாம். ஏப்பா ஏப்பா ஏங்க இங்கிருந்து வரலையாங்க சரியாது. சரியா வரல, முகம் கருப்பாகுது. வா. இன்னும் வெளிச்சம் போகணும். இது நல்லா வந்திருக்கு. அது வந்து அங்கே வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கா, அது நம்ம முகம் கருப்பாயிடும். ஒரு இப்படி போகும். இங்கே இந்த பக்கம் பார்ப்போம்டா. அது இந்தா கால்சியம் எதுக்கு தெரியுதா? ஆமாம். இது ரோமன் ஃபார்ம் நம்ம நடந்து வந்தது. இல்லை ஆளுங்க இருக்காங்க. இது கேஃபிட்டேரியா கீழே வச்சுருக்காங்க, நோண்டிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவை. எஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்காங்கடா. தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் கல்வி வைக்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நோடுறாங்களா இன்னும் அதை நோண்டிட்டு இருக்காங்க. இன்னும் வராண்டா தெரியுதா ஹார்ஸ் பார். எந்த ஹார்ஸ் போயிட்டா? இங்கே ஹார்ஸ் காது தெரியுது. காது இல்லை காது. ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாருங்க. பெரிய இதாக இருக்கும். ஹிஸ்ட்ரியில் இருந்தாராம் இருப்பான். உள்ளே போகலாம். ஒரு உள்ளே போய் அப்படி பார்த்துட்டு போயிடலாம். என்ன வச்சுருக்காங்க இவெல்லாம்? துப்பாக்கி, அந்த கத்திக. இது துப்பாக்கியா? துப்பாக்கி இந்த பக்கம் இருக்கு. இது கத்தி, ஸ்வாட் எல்லாமே. பீரை வந்து சின்ன ஆண்டலுக்கு. அது எல்லாம் ரூமோட இல்லை, இந்த மிடில் ஏஜ், அந்த ஏஜில் பண்ணது. இந்த ரூமில் இப்போ வந்து இரண்டாம் உலக அப்புறமா இப்போ 100-200 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த கிங்ஸ் எல்லாமே. நான் சொன்னேன் எலிவேட்டர் $8 இது $18 மொத்தமாக தான் வாங்கிட்டாங்க. இங்கே டிக்கெட் சேர்த்து முந்தி 8 இருந்துச்சு, இப்போ எல்லாம் மொத்தமாக போட்டு 18 வாங்கிட்டாங்க. நாலு பேர் தான். இப்படி தனியாக வைக்கிறது நல்லது தான்ப்பா. மேலே போகுது, குத்துற போகுது. பிடிக்க மாட்டேங்குது. அப்பா சரி, கையை பிடிச்சிக்கோ. ஆமாம், ரொம்ப விண்டி ஹைட்டு. ஆமாம், ஹைட்டே இல்லை. முன்னாடி ஹைட்டே இல்லை. வா
நிற்கணும், அப்படியே நடக்கணும், சுற்றி நடக்கணும். ஸ்டேர் தான், படிக்கட்டு இல்லை. வா இந்த சைடுல எல்லாம் பள்ளமா கிடையாது, பல்ல கண்ணாடி பூரா கண்ணாடி. இப்போ பார், இப்போ பார், பயம் இல்லை. இப்போ பார், கால்சியம் எவ்வளோ உயரத்தில் தெரியுது பார். ரோமன் இது கால்சியம், ரோமன் இது பூரா தெரியுது பார் அழகா. இதுக்குள்ள வச்சிருக்காங்க நல்ல பிள்ளைங்க காட்டு இந்த இறக்கி விட்டுறாங்க புண்ணியம் வாங்கியாப்போ. சேரட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், இது நல்லா தெரியுது. இல்லை சேரட்ல சேரட்டில் அந்த பொண்ணு விங்ஸ் போகிற மாதிரி. இது நல்லா வரும். இந்த வீடியோவில் எங்களுடன் பயணித்ததற்கு மிக்க நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் மதுரை கப்பலின் USA சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.